பணம் இருந்தால் ஒருத்தரால் ஜெயிக்க முடியுமா? எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, பணம் இருந்துருச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம், சக்ஸஸ்ஃபுல் ஆயிடலாம் அப்படின்னு. பணத்தினால ஒருத்தர் ஜெயிக்க முடியாது. அவருடைய தெளிவினாலேயும், முயற்சியினாலேயும், அறிவினாலேயும் மட்டும்தான் தெளிவாக ஜெயிக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ஸ்டீவ் ஜாப்ஸ். நம்ம வந்து ஸ்டீவ் ஜாப்ஸை ஒரு முதல் ஹீரோவாக நம்ம வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழில் வந்து பார்க்க போகிறோம். ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸோட வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம சொல்ல போகிறதில்ல. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு குட்டி இன்சிடென்ட்டை மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். அவர் சொந்தமாக கம்பெனி ஆரம்பித்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு. அந்த கம்பெனியே வந்து உலகத்திலே நம்பர் 1 அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால அவருடைய கம்பெனியிலேருந்து அவரையே வந்து ஒதுக்கி வெளியே வச்சிடுறாங்க. அவரை வெளியே அனுப்பிடுறாங்க. அவருக்கு ஐடியலாக கம்பெனியிலேருந்து ஷேர் இருக்குது. ஆனால் அவரை வந்து கம்பெனியோட எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது, எந்த ஒரு புது இனிஷியேட்டிவும் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி போர்ட்லேருந்தே அவரை வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் யாரெல்லாம் வந்து தான் தான் அறிவாளின்னு நினச்சி கம்பெனியை நடத்த ஆரம்பித்தாங்களோ அவங்க எல்லாருமே திவாலாயிடுறாங்க. கம்பெனியை விட்டே ஓடி போயிடுறாங்க. கடைசியில் கம்பெனி வந்து சரிவை நோக்கி பயணம் பண்ணுது. பெரிய பெரிய மேகசின்ஸில் அதை பற்றி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. கம்பெனியை வந்து திவாலாக போது வெறும் 90 நாள் டைம் தான் இருக்குது. அந்த நேரத்தில் ஸ்டீவ் ஜாப்ஸ்டே வந்து எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. தயவு செஞ்சு இப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், கம்பெனி வந்து தோற்றதுக்கு காரணம் நீங்கள் கம்பெனியில் இல்லாது தான். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் திரும்ப வந்தால் கம்பெனி ஜெயிக்க முடியும், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிச்சுவேஷனில் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன செஞ்சார் அப்படிங்கிற ஒரு ஹீரோயிக் இன்சிடென்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. தோல்வின்னா சாதாரண தோல்வி இல்லை, மிகப்பெரிய பிரம்மாண்ட தோல்வி. கிட்டத்தட்ட ஆப்பிளோட மொத்த மதிப்பே வந்து $3 பில்லியன் தான் இருந்துச்சு. ஆனால் மைக்ரோசாஃப்ட் ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட $148 பில்லியன் வளர்ந்துருந்துச்சு. அப்போ அவங்களோட கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு ஆப்பிள் வந்து சாகிற நிலைமையில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட மேகசீன்லாம் ஓப்பனாகவே த ஃபால் ஆஃப் அன் அமெரிக்கன் ஐகான் அப்படின்னு சொல்லி ஆப்பிளோட கதை முடிஞ்சிருச்சு, நீங்கள் பொட்டியை கட்டிட்டு கிளம்பிடுங்க, இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனில் ஆப்பிள் இருந்துச்சு. அந்த டைமில் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து திரும்ப அவரோட கம்பெனிக்கே வர்றாரு. கிட்டத்தட்ட 1985 அவரை வந்து வெளியே அனுப்புகிறாங்க. 97 கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு அவர் திரும்ப வர்றாரு. வெறும் 90 டேஸ் டைமில் அந்த மொத்த கம்பெனியை வந்து உயிர் பெற்று எழ வைக்கணும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு மனிதனுக்கு கொடுக்குறாங்க. பணம் இல்லை, பணம் சுத்தமாக இல்லை, வெறும் இவரோட ஆத்மபலம், இவரோட மன தைரியம் மட்டும்தான் இருக்குது, விஷன் மட்டும்தான் இருக்குது, இவரோட பேர் இருக்குது. இதை வச்சுட்டு இப்போ வந்து இவர் அந்த கம்பெனியை எப்படி திரும்ப உயிர் பெற்று இன்னைக்கு வரைக்கும் ஆப்பிள் ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் அன்னைக்கு எடுத்து அந்த முடிவு தான் காரணம். அது என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். அவர் முதல்ல பண்ண பிரம்மாண்டமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டருக்கும் ஆகவே ஆகாது. யாருமே நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் பண்ணார். அவர் மைக்ரோசாஃப்டை காண்டாக்ட் பண்ணி $150 மில்லியன் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஹெல்ப் கேட்டார். கிட்டத்தட்ட சிலிகான் வேலியோட உலகத்தில் இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதிர்வை ஏற்படுத்துச்சு. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல, ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரியான ஒரு ஆள், செல்ஃப் சென்ட்ரிக்காக யோசிக்கக்கூடிய ஒரு ஆள், இன்னொருத்தர் திறமையாக இருந்தால் மட்டும்தான் அவரை மதிக்கக்கூடிய ஆள், தன்னுடைய ஆப்பில் காப்பாற்றுறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் உதாரணம் யாராலையுமே நினச்சி பார்க்க முடியல. அவருடைய எதிரின்னு நினச்சிட்டு இருந்த, சண்டைக்கு நின்றுக்கிட்டு இருந்த ஒரு கம்பெனியோட அவங்கள்ட்டே ஹெல்ப் கேட்டு உதவி கேட்டு கை நீட்டி நின்னார். ஆனால் மைக்ரோசாஃப்ட் டெஃபினட்டாக இந்த மொமெண்ட்டை வந்து மிஸ் பண்ண விரும்பலை. அவங்க கண்டிப்பாக உதவி செஞ்சு தாம் பெரியவங்க அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாங்க. இந்த $150 மில்லியன் வச்சுட்டு என்னப்பா பண்ண போகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவரோட எண்ணம் என்னென்னா, இந்த 90 டே பஃபர் இருக்குல்ல, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அந்த ஆப்பிள் கம்பெனிக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு ஒரு கேப் வேணும். அந்த கேப்பு தான் வந்து அந்த $150 மில்லியன் கொடுத்துச்சு. அந்த கேப் கொடுத்த உடனே ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு டைம் கிடைச்ச உடனே அவர் முக்கியமான ஒரு முடிவெடுத்தார். என்ன முடிவுனா, ஃபோக்கஸ். நம்ம தனி மனிதனாக இருந்தாலும் சரி, நம்ம கம்பெனியாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஃபோக்கஸ். சுவாமி விவேகானந்தர் வந்து கான்சென்ட்ரேஷன் மட்டும் நான் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டா நான் அவங்களால எதை வேணால் வாழ்க்கையில் எப்போ வேணால் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். டிசிப்ளினுக்கு கூட தேவையானது ஃபோக்கஸ். ஸோ டிசிப்ளின், அட்டென்ஷன், ஃபோக்கஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது. அது என்னென்னா, நிறைய விஷயங்கள் ஒரே நேரத்தில் செய்யாதீங்க அப்படிங்கிறது. அப்போ ஒரே ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்கிறதுக்கான சக்தி பல விஷயத்தை மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது கிடைக்கிறது இல்லை. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு இது ரொம்ப ஆழமாக தெரிஞ்சிருந்தது. அவர் ஃபஸ்ட்டு பண்ண வேலை, ஆப்பிள் ப்ராடக்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டார். அவர் மிரண்டுட்டார். பாருங்கள், இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். பிரிண்டரு,
என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனா, இதெல்லாமா ஆப்பிள்ல இருந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு இவ்வளோ ப்ராடக்ட் வச்சிருந்தாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் பண்ண முதல் வேலை, எல்லா ப்ராடக்ட்டையும் நான் நிப்பாட்டிட்டு, நான் எல்லாத்தையுமே வந்து 2x2 மேட்ரிக்ஸில ஒண்ணு சிம்பிளா கொண்டு வரப்போறேன். நான் சொல்ற அந்த 3லேருந்து 4 ப்ராடக்ட் மட்டும் தான் ஆப்பிள் பண்ண போது. மீதி எல்லாத்தையுமே தூக்கி கடாச போறேன் அப்படின்னாரு. ஆனா, அங்க இருந்த வேற தலைவர்களுக்கு வேற வாய்ப்பே இல்ல. ஏன்னா, ஆப்பிளே சாகப் போற நிலைமையில இருக்கு. இவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டும், பார்த்துரலாம் அப்படிங்கிற நிலைமையில எல்லாருமே ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் குடுத்தாங்க. அப்பதான் அவரு அந்த மிகப்பெரிய முடிவு எடுத்தாரு. 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன? நான் 2 ஆடியன்ஸுக்காக நான் ப்ராடக்ட் கிரியேட் பண்றேன். ஒண்ணு வந்து வீட்ல இருக்கிற சாதாரண கஸ்டமர்ஸ். 2வது வந்து புரொஃபஷனல்ஸ். கம்பெனியில வேலை பார்க்குறவங்க. இவங்க 2 பேத்துக்குமே நான் 2 ப்ராடக்ட் பண்ண போறேன். ஒண்ணு டேபிள்ல பெர்மனன்ட்டா இருக்கக்கூடிய டெஸ்க்டாப். இன்னொன்னு அவங்க தூக்கிட்டு போகக்கூடிய மேக்புக். இன்னைக்கு நம்ம மேக்புக்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான போர்ட்டபிள் டிவைஸ். லேப்டாப், மேக்புக் இந்த மாதிரி. அப்ப நான் மொத்தமே 4 ப்ராடக்ட் தான் பண்ண போறேன். மீதி அத்தனையும் நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாரு. 1997ல ஸ்டீவ் ஜாப்ஸ் உள்ள வர்றாரு. 98ல வித்தின் 1 இயர் எல்லா ப்ராடக்ட்டையும் தூக்கி போட்டு வெறும் 4 ப்ராடக்ட் சூஸ் பண்ணி அந்த 4ல ஒரு ப்ராடக்ட் அவர் லான்ச் பண்றாரு. டெஸ்க்டாப். ஐமேக். அந்த ஐமேக்குங்கிற ஒரு கம்ப்யூட்டர் அவர் லான்ச் பண்றாரு. நீங்க நம்ப மாட்டீங்க. வெறும் 5 மாசத்துல 8 லட்சம் ப்ராடக்ட் வித்திருக்குது. ஒரு மிகப்பெரிய சரித்திரம் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில. நான் சொல்றது 98ல. அந்த 8 லட்சம் ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை குடுத்துச்சுன்னா, எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். நம்ம சக்ஸஸ் ஆயிட்டோம், ஜெயிச்சிட்டோம். ஸ்டீவ் ஜாப்ஸ திரும்ப கூட்டு வந்து நல்ல விஷயம் அப்படின்னு எல்லாரும் நெனச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் மனசுக்குள்ள நெனச்சாரு, நான் இன்னும் எந்திரிக்கவே ஆரம்பிக்கல. நான் இன்னும் ஓடப் போறேன், அதுக்கப்புறம் பறக்கப் போறேன்னு அவரோட மனசுல கால்குலேஷன் போட்டிருந்தாரு. ஃபண்டமெண்டலாவே ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து தனக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிக்காம, இன்னொருத்தருக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிப்பாரு. இன்னொருத்தங்க என்ன கேட்குறாங்கன்னு கூட யோசிக்க மாட்டாரு. இன்னொருத்தங்களுக்கு என்ன வேணும்னு யோசிப்பாரு. ரொம்ப ஆழமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஸ்டீவ் ஜாப்ஸோடது. மக்களுக்கு என்ன வேணும்னு மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு என்ன வேணும்னு நம்ம தான் அவங்களுக்கு குடுக்கணும். அவங்க கேட்கறத நம்ம குடுக்கக்கூடாது. அவங்களுக்கு எது தேவையோ அத குடுக்கணும் அப்படின்னு. அப்ப அவரோட ஃபண்டமெண்டல் அப்ரோச்சே எப்படி இருந்துச்சுன்னா, அவர் வந்து ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட். அவர் வந்து ஒரு பெரிய மெஜிஷியன். அவர் வந்து ஒரு பெரிய மேனேஜ்மென்ட் குரு. என்னைய பொறுத்தவரைக்கும் சோசியல் வேர்ல்டுல, மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல ஸ்டீவ் ஜாப்ஸ் மேட் அ வெரி பிக் இம்பாக்ட். அந்த வெரி பிக் இம்பாக்ட்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு விஷயத்த எப்படி கொண்டு போணும்? ஒரு விஷயத்த எப்படி பிரசன்ட் பண்ணணும்? ஒரு விஷயத்த எப்படி ரீச் அவுட் பண்ணணும்? ஒரு விஷயத்த எப்படி மனசுல பதிய வைக்கணும் ஆழமா? இப்படிங்கிறத அவர் ரொம்ப ஆழமா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 12 வருஷமா ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட இண்டஸ்ட்ரியிலேயே இல்ல. அவர் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்டோட சம்மந்தமே படாம இருந்ததுனால, ஆப்பிள் அப்படிங்கிற இமேஜே மாறி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துல ஒரு ஜெனரேஷனே மாறி இருக்கும் இல்லையா? பிரைம்ல இருக்கிறவங்களே மாறி இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஆப்பிள் வந்து ஒரு கிக் வர்ற மாரி, ஆப்பிள் ஒரு கெத்து வர்ற மாரிலாம் இமேஜே இல்ல. அப்ப அவர் நெனச்சது, நான் வந்து நல்ல ப்ராடக்ட் பண்றது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஆப்பிள் அப்டின்னா அது ஒரு பிராண்ட் அப்டின்னு ஒண்ணு கிரியேட் ஆகணும் அப்டின்னு சொல்ட்டு, திங்க் டிஃபரண்ட் அப்டிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் உருவாக்குனாரு. உலகத்தையே மாத்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் மேனேஜ்மென்ட்ல, மார்க்கெட்டிங்ல எல்லாருமே பேசக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மென்ட் அப்டின்னா, அது திங்க் டிஃபரண்ட் அப்டிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மென்ட். உலகத்திலேயே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆர்டிஸ்ட், திங்க் தாட் லீடர்ஸ், அட்வர்டைஸ்மென்ட் ஏஜென்சி, டைரக்டர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டு வந்து, இவரோட பர்சனல் தாட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே கொட்டி, ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி, அந்த ஸ்கிரிப்ட்ட வாய்ஸ் ஓவர் குடுத்து வெறும் 4, 5 இமேஜஸ், 4, 5 வீடியோஸ் போட்டாரு. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் உலகத்தையே திருப்பி போட்ட ஒரு அட்வர்டைஸ்மென்ட்னா, தட் இஸ் திங்க் டிஃபரண்ட். 1998ல வெறும் 4 ப்ராடக்ட் தான் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஸ்டீவ் ஜாப்ஸ், வெறும் 3 வருஷத்துல 2001ல ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்ப ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு பேரு தான் ஐபாட். 1998ல 4 ப்ராடக்ட் போதும்னு சொல்லிட்டு இருந்த ஸ்டீவ் ஜாப்ஸ், வெறும் 3 வருஷத்துல 2001ல ஒரு புது ப்ராடக்ட்ட வந்து லான்ச் பண்றாரு. அந்த ப்ராடக்ட்க்கு பேரு ஐபாட். அவரோட பாக்கெட்குள்ள கைவிட்டு, என் பாக்கெட்குள்ள 1000 பாட்டு இருக்கு அப்படின்னு அவர் லான்ச் பண்ண ஸ்டேட்மெண்ட், இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்டிங் வேர்ல்டுல ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்மெண்ட். அந்த 1000 பாட்டு கேட்கக்கூடிய ஒரு குட்டி ஹேண்டி ஐபாடுக்கு அவர் குடுத்த டைம், எஃபர்ட், பிளானிங் அன்இமேஜினபிள். அவ்வளோ எஃபர்ட் அவர் போட்டதுனால தான் வெறும் 6 வருஷத்துல உலகமே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு, இன்டர்நெட் இல்லாத காலத்துல, சோசியல் மீடியா இல்லாத காலத்துல, நியூஸ் பேப்பரும் ஒரு பெரிய பெரிய டப்பா மாதிரியான வீடியோ கேமராவும், டிவியும் இருந்த காலத்துல, கிட்டத்தட்ட 6 வருஷத்துல அவர் வந்து 10 கோடி ஐபாட வித்து உலக சாதனை படைச்சாரு. உலகமே திரும்பி பார்த்துச்சு. உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. இந்த மனுஷனால தான் அந்த ஆப்பிள் ப்ராடக்ட் இருந்திருக்கு. ஆப்பிள் ப்ராடக்ட்ல ஏதோ ஒண்ணு இருந்துக்கிறதுனால இல்ல அப்படின்னு.
உலகமே எல்லாமே நினச்சிட்டு இருந்துச்சு வாஸுங்கிறது தான் சயின்டிஸ்ட், அவர் தான் இன்ஜினியர், இவன் வெறும் மார்க்கெட்டிங் பையன், இவனுக்கு வந்து அவ்வளோலாம் தெரியாது, டெக்னிக் எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. வாஸ் இவரை விட்டு போயிடுறாரு. வாஸ் இல்லாமல், ஒரு இன்ஜினியர் இல்லாமல், தானும் ஒரு இன்ஜினியர் இல்லாமல், காலேஜ் ட்ராப் அவுட்டாக இருந்துட்டு எந்த இன்ஜினியரிங் நாலேஜும் இல்லாமல், டிசைனிங் நாலேஜ் இல்லாமல், படவரைகிற நாலேஜும் இல்லாமல், எந்த நாலேஜுமே இல்லாமல் ஒரு மனுஷனால் இந்த அளவுக்கு ஒரு கிரியேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு உலகமே திரும்பி பார்த்துச்சு. ஸ்டீவ் ஜாப்ஸோட கம்ப்ளீட் பிக்சர் டாப் டு பாட்டம் மாறிடுச்சு. அவர் வந்து ஒரு சரித்திர நாயகனாக மாறுறாரு 2007. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் ஹிட் ஆயிடுச்சு, இந்த ப்ராடக்ட்டையே வச்சுட்டு எவ்வளோ தூரம் விற்க முடியுமோ விற்றுட்டு அப்படியே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸோட விஷன் எவ்வளோ ஆழமாக இருந்துச்சுன்னா, 2007 10 கோடி ஐபாட் விற்றுக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஐஃபோன் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறாரு. கம்ப்யூட்டர் கம்பெனி ஐஃபோன் விற்கிது. ஏசர் கம்பெனி இப்போ ஒரு ஃபோன் விற்றா நம்ம வாங்குவோமா? ஆனால் ஆப்பிள் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வந்துருந்துச்சுன்னா, ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஒரு வாக்மேன் மாதிரியான ஒரு ஐபாட் ஒன்று தயாரிக்குது, அது சூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கும்போது ஃபோன் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அதுவும் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுதுன்னா, இது வெறும் ஃபோன் இல்லை, இது வந்து ஐபாட், ஃபோன் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி இந்த உலகத்தையே திருப்பி போட்டுருச்சு. அது மட்டும் இல்லை, டெக் இண்டஸ்ட்ரியை மொத்தமாக விழுந்துருச்சு. ஏன்னா ஒரே நாளில் பிளாக்பெரி அப்படின்னு எல்லாருமே பெருசாக பேசிக்கிட்டு இருந்த ஃபோன் காணாமையே போயிடுச்சு. பிளாக்பெரி யூஸ் பண்ணுறவங்கள வந்து ஏதோ அந்த காலத்து ஆதி மனிதர்கள் மாதிரி மனுஷங்க பார்க்குற அளவுக்கு இந்த ஃபோன் வந்து ஹிட்டு கொடுத்துச்சு. வெறும் 70 நாளில் 1 மில்லியன் ஐஃபோன்ஸ் காட் சோல்டு. அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் கொஞ்ச நாள்லையே 1 பில்லியன் ஐஃபோன்ஸ் விற்க ஆரம்பிச்சது. உலகத்தையே திருப்பி போட்ட அந்த ஐஃபோன் ஸ்டீவ் ஜாப்ஸோட மூளை. உலகம் எப்பயுமே என்ன நினச்சிட்டு இருக்குன்னா, ட்ரெண்ட் இருக்கும்போதே அந்த ட்ரெண்டில் நம்மளும் ஏதாவது வீடியோ போட்டு ஹிட் பண்ணிடணும், என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ மக்களுக்கு எது பிடிக்குதோ அது சம்மந்தமாக நம்ம ஏதாவது பண்ணோம்னா ஹிட் ஆயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் மொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வச்சு, மொத்த உலகத்தையுமே அங்கே போகக்கூடாது இங்கே வாங்கன்னு சொல்லி திருப்புற அளவுக்கு ஒரு சக்தி ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருந்துச்சு. அந்த ஸ்டீவ் ஜாப்ஸும் நம்மளை மாதிரியே 3 நேரம் சாப்பிட்டு தூங்கின சாதாரண ஒரு மனுஷன்தான். அவருக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த ஆர்கனும் கிடையாது, கொம்பும் கிடையாது. அப்போ ஒரு தனி மனிதன் எந்த அளவுக்கு ஒரு சாதனை படைக்க முடியுங்கிறதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம இந்த ஹீரோ செக்மெண்ட்டில் ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி ஏன் நம்ம இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் என்ன சாதிக்கிறோம், நம்மளோட பொட்டென்ஷியல் என்ன, நம்மளும் ஏதாவது அப்போ சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை, இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். அதனால தான் பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழில் நம்ம வாரம் ஒரு லீடரை, ஒரு நாயகனை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே ஐஃபோன் வந்துருச்சு ப்ரோ, ஐஃபோனில் அப்படியே நிப்பாட்டிக்கோங்க, இந்த பக்கம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் இருக்குது, பெருசு ஒன்று இருக்குது, சிறுசு ஒன்று இருக்குது, இப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னார், இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மினியேச்சர் சைஸில் ஒரு பேடுன்னு ஒன்று பண்ணுவோம், ஐபேடுன்னு ஒன்று விற்போம் அப்படின்னாரு. எல்லாருக்குமே வந்து இது கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகும், நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஜெயிக்காது, தயவு செஞ்சு இந்த சின்ன சைஸு மிடில் சைஸ்லாம் வேண்டாம், சின்னது ஒன்று இருக்குது, பெருசு ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது, இப்படி நிப்பாட்டிடலாம் அப்படின்னாங்க. ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு எந்த அளவுக்கு விஷன் இருந்துச்சுன்னா, மக்களுக்கு என்ன தேவை, அது இன்னும் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு அவர் வந்து ஒவ்வொரு மனுஷனோட மண்டைக்குள்ளேயும் போய் எது அவனோட தேவையை பூர்த்தி பண்ணணும்னு அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இவர் தெரிஞ்சு அதை தயாரித்து அவங்க கையில் கொடுத்துட்டு இருந்தார். உலகமே அப்படி திரும்பி பார்க்கும்போது பண்ண ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் ஐபேடு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் மார்க்கெட்டு மதுரை, திருச்சி, திருநெல்வேலின்னு எங்கே போனாலும் நம்ம உள்ளே போய் ஒரு ப்ராடக்ட் இப்படி வாங்கி தூக்கி போட்டு நம்ம பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பில் பே பண்ணுற ஒரு ஸ்டைல் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ்லேருந்து வந்துச்சு. ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்ணாருன்னா, அவரோட ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, மக்களுக்கு அது தேவை, ஆனாலும் மக்கள் அதை வாங்காமல் இருந்தாங்க ஆரம்ப காலத்தில். அப்போ அவர் யோசிச்சார், ஏன் இந்த மக்கள் வாங்கலைன்னு. ஒரு கடை வாசலில் நான் தான் இந்த கம்ப்யூட்டரை தயாரித்தேன்னே சொல்லாமல் சும்மா வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு ஃபுல் நாள் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அன்னைக்கு வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டையும் பலசரக்கு சாமான் மாதிரி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிளுக்கு இந்த பக்கம் கடைக்காரர் நிற்பார், வர்ற கஸ்டமர் எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னோடனே கம்ப்யூட்டர் தூக்கி எடுத்து பில்லை போட்டு கொடுத்து அனுப்பிடுவார். அப்போ அவர் சொல்கிறாரு, என் ப்ராடக்ட் அப்புறம் ஏன் வாங்க மாட்டாங்க, இப்படி இருந்தால் எப்படி வாங்குவாங்க, ஏன்னா என் ப்ராடக்ட்டே நீ காட்டலை அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கடைக்காரன் சொன்னால், எப்படி காட்ட முடியும், காட்டி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அதை தொட்டு ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு கம்ப்யூட்டர் நான் உனக்கு ஃப்ரீயாக தரேன், டேபிளை திருப்பி போடு, வர்ற ஆடியன்ஸை கஸ்டமர்ஸை உள்ளே விடு, அவங்க வந்து அந்த டேபிளை தொட்டு என் கம்ப்யூட்டரை தொட்டு ஆப்ரேட்டே பண்ணட்டும் அப்படிங்கிறாரு. அவங்க கேட்குறேன், உனக்கு என்ன பைத்தியம், ஒரு கம்ப்யூட்டர் வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறான். நான் பைத்தியம் இல்லை, மொத்த உலகத்தையும் பைத்தியமாக்க போகிறேன், கம்ப்யூட்டரை திறந்து ஆனில் பவரோட வை, நான் உனக்கு எக்ஸ்ட்ரா ரூபா கூட தரேன், அந்த கம்ப்யூட்டரை அவன் தொட்டு பார்க்கணும், அவன் யூஸ் பண்ணணும், அவன் யூஸ் பண்ணலான்னு அவனுக்கு சொல்லு, அவனுக்கு தெரியாது, யூஸ் பண்ண வை அப்படின்னாரு. விண்டோ ஷாப்பிங் அப்படின்னு இன்றைக்கி உலகமே சொல்லிக்கிட்டு இருக்க அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சது ஸ்டீவ் ஜாப்ஸ். நம்ம மண்டைக்குள்ளே போய் ஒரு பொருளை பயன்படுத்தாமல் தொடாமல் அந்த பொருள் நல்லா இருக்கா இல்லையா, அந்த பொருள் எனக்கு வேணுமா வேணாமான்னு எப்படி ஒருத்தனால சொல்ல முடியுங்கிறாரு.
அப்போ இன்னைக்கு மொத்த உலகமே எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட்டிங் இருக்கோ அதை அத்தனையும் உருவாக்குனது ஒரு தனி மனுஷன். அவன் மார்க்கெட்டிங் கிடையாது, அவன் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியோட ஓனர். எல்லாருமே நினைச்சாங்க முடிஞ்சிருச்சு, ஸ்டீவ் ஜாப்ஸ் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், எல்லாமே பண்ணிட்டாரு, கம்ப்யூட்டர் செஞ்சுட்டாரு, ஐபேட் செஞ்சுட்டாரு, ஐபாட் செஞ்சுட்டாரு, ஐமேக் செஞ்சுட்டாரு, ஐஃபோன் செஞ்சுட்டாரு, முடிஞ்சு இனிமேல் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, இப்படியே இதையே அப்படியே ப்ராடக்டாக வித்துட்டு புது புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னார், இந்த ஐஃபோன் ப்ராடக்ட்டு, ஐமேக்கு இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற iOS அப்படிங்கிற அந்த ஓஎஸை வந்து நான் யாருக்கும் இனிமேல் கொடுக்க போகிறதில்ல, இது வந்து எங்களுக்கு மட்டும்தான் உரிமை அப்படின்னு நான் மாற்ற போகிறேன் அப்படின்னாரு. அது வரைக்கும் அவரை ஒத்துக்கிட்டு இருந்த, அவர் பண்ணுறதெல்லாம் கிரேட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த எல்லாருமே அவர் திட்ட ஆரம்பித்தாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம யார் வேணால் மைக்ரோசாஃப்ட் ஓஎஸை வந்து அப்டேட் பண்ண முடியும், இன்ஸ்டால் பண்ண முடியும், ஒரு சிடியை டவுன்லோட் பண்ண முடியும், இல்லைனா நம்மளே பண்ணிட முடியும். ஆனால் மேக் அப்படி பண்ண முடியாது. அது ஏன் பண்ண முடியாதுன்னு அவர் அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் அவருக்கு மட்டுமே அதை யூஸ் பண்ணதுனால. அவர் சொன்ன உடனே யாருமே அதை புரிஞ்சுக்கல. டேய், மைக்ரோசாஃப்ட் உன் பக்கத்தில் இருக்கிறவன் அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிறான், நீ ஏன் அப்படி பண்ணுற, அப்படி பண்ணாத, தயவு செஞ்சு நம்மளும் ஃப்ரீ ஸ்டைலில் எல்லாருக்கும் கொடுப்போம், தேர்ட் பார்ட்டிஸ் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவர் ஒரே முடிவாக சொல்கிறாரு, முடியவே முடியாது அப்படின்னு. அவர் முடிவெடுத்ததை அவரை தவிர யாருமே ஒத்துக்கல. ஆனால் காலம் மட்டும் கண்டிப்பாக ஒத்துக்குச்சு. ஏன்னா இன்னைக்கு ஆப்பிள் அவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்கிறதுக்கு மொத்த உலகமும் ஒரு சைடில் நிற்கிது. நீங்கள் ஓப்போ சொல்லுங்கள், சாம்சங் சொல்லுங்கள், ரெட்மி சொல்லுங்கள், என்ன ஃபோன் வேணால் சொல்லுங்கள், ஒரு சைடு எல்லாம் அதே மாதிரி ஒரு தண்டியாக ஒரு கையில் வச்சுருக்கிற ஒரு தகடு தான். ஆனால் இதுக்கு பேர் ஐஃபோன், அது எல்லாத்துக்கும் பேர் ஃபோன். அப்போ மொத்த ஃபோனையும் ஒரு கூட்டமாக்கிட்டு நான் தனி அப்படின்னு சொன்ன வச்ச ஒரு மிகப்பெரிய முடிவு iOS அப்படிங்கிற அந்த ஓஎஸ் தான். அந்த முடிவு ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்தார். ஸ்டீவ் ஜாப்ஸோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா, ஹீ வாஸ் அ பீப்புள் பர்சன். பீப்புள் பர்சன் உடனே அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா பழகுவாங்கன்னு நினச்சிடாதீங்க. மக்களை சரியாக ஜட்ஜ் பண்ணுற ஒரு மனுஷன். அவர் உயிரோடு இருக்கும்போதே டிம் குக்கை செலக்ட் பண்ணி வச்சுருந்தார். அவர் ஜானிங்கிற ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணி வச்சுருந்தார். அவர் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வச்சுருந்த ஒரே காரணத்தினால தான் அவர் தனி மனிதனாக இல்லாமல் இன்றைக்கி ஆப்பிளில் அவர் செத்ததுக்கு அப்புறமும் 15 வருஷத்துக்கு அப்புறமும் இன்றைக்கும் ஆப்பிள் அப்படின்னா ஒரு கிரேஸ் இருக்குது உலகத்தில். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அவர் லிஃப்ட்டில் போகும்போது யாராவது எம்ப்ளாயிஸ் கூட லிஃப்ட்டில் இருந்தாங்கன்னா அவர் கேட்பாரான், எந்த டொமைனில் வேலை பார்க்குற, என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற, என்ன வேலை பார்க்குற, என்ன ப்ராஜெக்ட் பண்ணுற அப்படின்னு. அந்த 15-20 கேள்வியில் அவனுக்கு இந்த கம்பெனியோட வேல்யூ சிஸ்டம், அந்த கம்பெனியோட வெறி, அந்த பேஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு, இல்லைன்னா அந்த லிஃப்ட்டு 3வது மாடி போய் இறங்குறதுக்குள்ளே ஃபயர் பண்ணிடுவாரான். பாருங்கள், லிஃப்ட்டில் போகிற 5 நிமிஷத்தில் கூட என் கம்பெனியில் என்னோட விஷன் இல்லாத எவனும் வேலை பார்க்கக்கூடாதுங்கிற எண்ணம் அவ்வளவு ரத்தத்தில் ஊறி போயிருந்துச்சு. அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஆப்பிளை பார்த்தாருன்னா, அந்த ஆப்பிள் கம்பெனியில் வேலை பார்க்குற 2 லட்சம் பேராக இருக்கட்டும், 1 கோடி பேராக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் எனக்கு இருக்கிற அந்த தெளிவு இருக்கணும், எனக்கு இருக்கிற அந்த ஃபயர் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தார். அப்படிப்பட்ட நாடி நரம்புலாம் ஒரு லட்சியம், ஆசை, குறி, வெறித்தனமாக இருந்ததுனால தான் ஒரு தனி மனுஷனால் அப்படி ஒரு சாதனை பண்ண முடிஞ்சது. நம்மகிட்ட அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நம்ம ஹீரோவை பற்றி பேசுகிறதுக்கு காரணம் சும்மா ஒரு சினிமா படம் பார்க்குறதுக்காக இல்லை. நிஜமாகவே வாழ்க்கையில் ஹீரோக்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு தனி மனிதன் அவனோட வாழ்க்கையில் வர்ற கஷ்டத்தை எல்லாத்தையும் தாண்டி அவனோட சின்ன உலகத்தில் எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எவ்ரி செவ்வாய்க்கிழமை, எவ்ரி டியூஸ்டே நம்ம ஒரு ஹீரோ கேட்டகரியை நம்ம வந்து உருவாக்கியிருக்கிறோம் பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழில். இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் பார்த்துட்ருக்கோம். அதுதான் ஸ்டீவ் ஜாப்ஸ். 97 வெறும் $3 பில்லியன் ஒர்த் இருந்த அந்த கம்பெனி வெறும் 20 வருஷத்துக்குள்ள, 20 வருஷம் கூட இல்லை, ஒரு 11, இங்கே ஒரு 4, 14, 15 வருஷத்தில் அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாரு, $350 பில்லியன் வேல்யூவாக அந்த ஆப்பிள் கம்பெனியை மாற்றிருக்கிறாரு. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, மைக்ரோசாஃப்டோட பெருசாயிட்டார். எந்த கம்பெனிகிட்ட $150 மில்லியன் அந்த கம்பெனியை காப்பாற்றுறதுக்காக கையேந்தினாரோ அந்த கம்பெனியை விட வேல்யூ கூடிருச்சு வெறும் 14 வருஷத்தில். தட் இஸ் வாட் இஸ் கால்டு ஸ்டீவ் ஜாப்ஸ். இன்றைக்கும் 2022 வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் இருக்குது, 2025 வரைக்கும் டெஃபினெட்லி இட் இஸ் மேக்கிங் பிக் பிரேக் த்ரூ $3 trillion எக்கானமியை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு மனுஷன் 2020 21st செஞ்சுரியோட ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொன்னால் அதில் சந்தேகமே இல்லை. அப்போ தனி மனிதனாக நம்ம எல்லாருக்குமே ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா, ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை, மனிதர்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள சோம்பேறித்தனமாக புரளி பேசிக்கிட்டு, இன்னொருத்தரை பற்றி பேசிக்கிட்டு, சிற்றின்பத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்கிற ஒரு மனசுக்கு ஒரு குட்டி நெருப்பு உள்ளுக்குள்ளேருந்து எரிய ஆரம்பிக்கும்.
டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் நான் வந்து இந்த வீடியோ பார்த்த உடனே நாளைக்கு நீங்கள் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆயிடுவீங்கன்னு நான் சொல்ல வரல. ஐ எம் நாட் அ மோட்டிவேட்டர், ஐ எம் நாட் அன் இன்ஸ்பைரிங் இன்ஸ்பயரர். நோ நோ. எனக்கு வந்து உங்களை வந்து உசுப்பேத்தி விட்டு உங்களை ஏதாவது பண்ண வச்சிடணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லை. நான் வந்து ஒரு கொக்கோ கோலா பாட்டில் வந்து திறந்த உடனே புஷ்ஷுன்னு காற்று வருது இல்லை, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. ஆனால் இது வந்து ஒரு தொடர் ஜெர்னி. நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேர்ந்து வளருவோம். ஒரு ஒரு தடவையும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புது விஷயத்தை கற்றுக்குவோம். அப்படி ஒரு ஒரு புது விஷயத்தை கற்றுக்க நிதானமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகட்டும். மே த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பி ஸ்லோ பட் ஸ்டடி. அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்துக்காகத்தான் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழில் பாசிட்டிவ் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களோட சப்போர்ட்டுக்கு இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வெறும் வீடியோ மட்டும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா 1000 வீடியோ 1000 பிளாட்ஃபார்மில் எல்லாருமே யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது கூட ஒரு குட்டி ஆடியோ நோட் போடுங்க. இந்த வீடியோ என்னோட இன்டென்ஷன், இந்த வீடியோவோட இம்பேக்ட், இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு புரிய வச்சு இந்த வீடியோ பார்க்க சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நன்றி.